நாம் இந்த வீடியோவில் த்ராம்போசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஹீமோஸ்டாட்டிஸ் பற்றி பார்த்தோம். அது வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன். நம்ம பாடியில் ஏதாவது கட் ஆர் இன்ஜுரி வந்ததுன்னா அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நடக்கிற ஃபிசியாலஜிக்கல் மெக்கானிசத்துக்கு நேம் வந்து ஹீமோஸ்டாட்டிஸ். அதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து த்ராம்போசிஸ். வித்தவுட் எனி இன்ஜுரி பிரைமரி அண்டு செகண்டரி பிளட் ஃபார்மேஷன் occur. Okay, it is pathological one. So how we define this thrombosis? Thrombosis is the formation of blood clot. That means that plaque formation, solid mass formation inside blood vessels or heartல நடக்கும். ஓகேவா? இது வந்து obstruct the flow of blood through circulatory system. இது வந்து blood flow வந்து affect பண்ணும். இந்த condition name thrombosis. இது வந்து normal this one. Okay, here no intact, அதாவது no damage in this organ. Okay, here blood flow, here no intact அப்படின்னா no damage, not damaged. So here that thrombus formation, blood supplying to any organ, no injury here. Without any injury, platelet are coming, then forming a plaque. Then there are showing addition, activation and aggregation and form primary and secondary plaque. This name is called as thrombus. Only thing without injury. Hemostasis means with injury. இங்கே வந்து without injury, no here. Okay, so some diseased condition இது மாதிரி ஃபார்ம் ஆகுது. Without injury, so blood flow to this organ affected. Okay, so obstructed, so that organ will show ischemia, less amount of blood supply, hypoxia, less amount of oxygen supply. ஸோ இது வந்து நெக்ரோசிஸ் இல்லாட்டி செல் டெத்தை ஏற்படுத்துது. இந்த கண்டிஷன் நேம் இஸ் கால்ட் அஸ் த்ராம்போசிஸ். இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், அது நேம் வந்து எம்பாலிசம். வாட் இஸ் எம்பாலிசம்? த்ராம்போசிஸ் வந்து த பிளட் வெசல்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து நாட் ஒன்லி ஒன் பார்ட், மெனி த்ராம்பஸ் ஃபார்மேஷன், மல்டிபிள் த்ராம்பஸ் ஃபார்மேஷன் நடக்கும். இது வந்து டீஅட்டாச்மெண்ட். ஓகே, deattachment, destructed flowing with the blood flow. It may be solid ball or clot. இந்த கண்டிஷன் நேம் வந்து எம்பாலிசம். ஸோ blood clot வந்து இது வந்து நார்மல் blood flow, எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் இங்கே வந்து த்ராம்பஸ் ஃபார்மேஷன் நடக்குது. இது வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? வேரியஸ் பார்ட் ஆஃப் பாடிக்கு போகுது. இதுக்கு நேம் வந்து எம்பாலிசம். So 3 things are sequence: hemostasis and thrombosis and embolism. நெக்ஸ்ட்டு இதோட பேத்தோஃபிசியாலஜி பற்றி பார்க்குறோம். இதை வந்து ஒரு சயின்டிஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. சயின்டிஸ்ட் நேம் விர்ச்சவ். ஓகே, த்ரீ திங்ஸ் அசோசியேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதனால் இதுக்கு நேம் வந்து விர்ச்சவ் ட்ரையாட். எண்டோதீலியல் இன்ஜூரி, அல்டர்டு பிளட் ஃப்ளோ அண்டு ஹைப்பர் கொயாகுலபிலிட்டி. ஸோ 3 ஃபேக்டர்ஸ். Virchow triad describe 3 primary events which predispose to thrombus formation. So in human body without injury. Okay, என்னது? எண்டோதீலியல் இன்ஜுரி. இதில் வந்து 2 ஃபேக்டர், ஆக்டிவேஷன் ஆஃப் பிளேட்லெட் அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் கிளாட்டிங் சிஸ்டம், then altered blood flow. Third one is hypercoagulability of blood. Virchow triad explained the pathogenesis of thrombosis. He explained predispose of thrombus formation without injury. First one is endothelial injury. நார்மல் ஹியூமனுக்கு வந்து இங்கே கட் ஏதாவது எண்டோதீலியல் செல்லில் வந்து கட் ஏதாவது வந்ததுன்னா பிளட் வந்து லீக் ஆகும். ஓகேவா? ஸோ whenever we have a cut, what happened? Due to cut we have injury in endothelium and subendothelium. So gap formation will happen. So blood will come out. Okay, but here bleeding takes place. But bleeding, blood formed stop that bleeding. Okay, primary and secondary blood formation. ஆனால் இங்கே வந்து because of some toxin
toxin presented in lumen of that blood vessels. So here get destructed. ஆனால் வந்து ப்ளீடிங் வந்து வெளியில் வராது. அது வந்து என்னென்னா ப்ளீடிங் வெளியில் வராமல் எண்டோத்தீலியம் இங்கே இந்த எண்டோத்தீலியல் செல்லில் வந்து சம் டெஸ்ட்ரக்ஷன் வரும். அப்போ வந்து ப்ளீடிங் வராமல் இங்கேயே அது வந்து த்ராம்பஸாக ஃபார்ம் பண்ணும். சம் toxin presented in blood, it causes endothelial injury which is focal, okay, which with the integrity of vessel wall that can causes thrombus formation. So it adhering that thrombus. லூமனா blood vessels having two material. இது வந்து ஏன் ஏற்படுதுன்னா நம்ம லூமனா blood vesselsல two material இருக்குது. ஒன்று வந்து ப்ரோத்ராம்போட்டிக், இன்னொன்று வந்து ஆன்டித்ரோம்போட்டிக் மெட்டீரியல். ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். பட் இன்ஜுரி இது மாதிரி இன்ஜுரி வரப்போ அந்த ப்ரோத்ராம்பின் அதோட ரேட் வந்து அதிகமாகுது அண்ட் கம்பேரிங் டு ஆன்டித்ரோம்பின் ரேட்டை. அதனால் இது வந்து இன்ஜுரியை இந்த த்ராம்பஸ் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ த்ராம்போட்டிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் ஆன்டித்ரோம்போட்டிக் ஃபேக்டர். ஓகே, போத் ஆர் prothrombotic and antithrombotic material both are equivalent and opposite, but whenever endothelial destruction that ப்ரோத்ராம்பின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆன்டித்ராம்பின் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து த்ராம்பஸ் ஃபார்மேஷன் நடக்குது. செகண்ட் ஒன் இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் blood flow. Here normal blood flow, okay, two type of blood flow இருக்குது. ஒன்று வந்து அது வந்து நார்மல் blood flow ஆர் லூமினல் blood flowன்னு சொல்லுவோம். இது வந்து நார்மல் blood flow. நார்மல் blood flow பெர்னாலிங் தியரம் என்ன சொல்லுதுன்னா ஹெவியஸ்ட் மெட்டீரியல் வந்து நடுப்புற போகும், லைட்டஸ்ட் மெட்டீரியல் வந்து பெரிஃப்ரலில் வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு WBC, அதை ஃபாலோ பண்ணி RBC, அதை ஃபாலோ பண்ணி பிளேட்லெட், அப்புறம் வந்து பிளாஸ்மா இருக்கும், அப்புறம் வந்து எண்டோதீலியல் செல் இருக்கும். ஓகேவா? ஹியர் என்ன ஆகுதுன்னா whenever fluid travel in a hollow pipe of that heavy position travel at the center, peripheral வந்து lighter position travel. WBC here heaviest one, அதனால சென்டர்லேயும் lowest that plasma வந்து இந்த peripheralலையும் travel பண்ணுது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா பிளேட்லெட் நாட் கம்மிங் அண்டு காண்டாக்ட் வித் எபித்திலியம். நார்மலாக வந்து பிளேட்லெட் வந்து இங்கே தான் போயிட்டு இருக்கும், இது வந்து காண்டாக்ட் பண்ணாது எபித்திலியத்து கூட. ஆனால் இங்கே வந்து டியூ டு கிராவிட்டி, ஓகே, ஸோ டியூ டு கிராவிட்டி டூ டைப் ஆஃப் மூமெண்ட் நடக்குது. ஒன்று வந்து டர்புலன்ஸ் அண்டு ஸ்டாட்டிக். நார்மலி blood flow இது மாதிரி இருக்குதுன்னா டர்புலன்ஸ். ஸோ டர்புலன்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ் flow, okay, turbulence mainly in arterial, stasis mainly in venous. The reason for thrombus in vein. So altered blood flow, it causes thrombus. Because of altered blood flow, it causes thrombus. Turbulence in arterial wall, that stasis, it occur mainly in venous. மூணாவது ரீசன் வந்து ஹைப்பர் கொயாகுலபிலிட்டி ஆஃப் பிளட். இதுக்கு அதர் நேம் வந்து த்ராம்போஃபிலியான்னு சொல்கிறாங்க. இது வந்து பிகாஸ் ஆஃப் இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி, இல்லாட்டி பிகாஸ் ஆஃப் அக்யூர்டு. ஹெரிடிட்டரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் primary, acute is also called as secondary. We already know two type of material presented. ஒன்று வந்து ப்ரோத்ராம்பிக் மெட்டீரியல் அண்டு ஆன்டித்ராம்பிக் மெட்டீரியல்னு ரெண்டு மெட்டீரியல் இருக்குது. ஓகே, ப்ரோத்ராம்பிக் மெட்டீரியல் அண்டு ஆன்டித்ராம்பிக் மெட்டீரியல் both are equal and opposite சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹெரிடிட்டரி ஆர் பிகாஸ் ஆஃப் திஸ் acute condition, this level may either PT level increasing or AT level decreasing. Both occur simultaneously also. So it leads to thrombus formation. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஹெரிடிட்டரிக்கு லிஸ்ட்டு. ஆன்டித்ரோம்பின் 3 இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இந்த கிளினிக்கல் கண்டிஷன் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்.
நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் thrombus பற்றி பார்க்க போகிறோம். த thrombus நேம் சேஞ்ச் அக்கார்டிங் டு தர் லொக்கேஷன். ஓகே, ஃபார்ம் ஆகும் இடத்தை பொறுத்து இட் ஹாவ் தட் நேம். It is presented inside that artery. It is called as arterial thrombus. It form inside that vein. Name is called as venous thrombus. It is presented in heart valve. Okay, heartல present ஆயிருக்குன்னா இதுக்கு வந்து other name vegetation. Inside of the heart lining it is presented means endocardium inner layer. Okay, present ஆயிருந்ததுன்னா அதுக்கு வந்து mural thrombosis. So based on their location. ஸோ த்ராம்பி ஹார்ட்டில் ப்ரெசண்ட் ஆயிருக்குன்னா இட் ஹாவ் அனதர் நேம் வெஜிடேஷன். ஆர்டீரியல் த்ராம்பஸ் மோர் பிளேட்லெட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதனால் ஒயிட் கலரில் இருக்கும். தென் திஸ் ஒன் இஸ் த மியூரல். அப்புறம் லைன் ஆஃப் சாகன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ த்ராம்பஸ் வித் லைன் ஆஃப் சாகன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கொரலின் த்ராம்பஸ். கொரலைன் த்ராம்பஸ். ஸோ ஆன்டீரியல் த்ராம்பஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீனஸ் த்ராம்பஸ், இட் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டாஸ்டிஸ். ஆல்டர்டு blood flow. ஸோ டூ டைப் ஆஃப் blood flow. அதில் வந்து ஒன் இஸ் ஸ்டாஸ்டிஸ் த்ராம்பை. இது வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஆர்பிசி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் அக்ளூஷன், இது வந்து நாட் ஃபுல்லி ஆக்குபைடு. ஓகே, ஒன்லி பார்ஷியல்லி. திஸ் ஒன் blood vessels means partially only. Okay, so it have that name mural, but this one fully occupied. So line of Sagan here absent. So now we discussing the difference between arterial and venous thrombus. So here organ. Okay, arterial thrombus பார்த்தோன்னா இங்கே வந்து மோர் பிளேட்லெட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ மோர் பிளேட்லெட், that reason it is white in color. So whitish or yellowish in color. Here partial obstruction, இங்கே வந்து ஃபுல்லாக அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன் தான் நடந்திருக்கு. தென் லைன் ஆஃப் சாகன் இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன் ஹியர் இட் வில் காசஸ் இஸ்கீமியா. இதே வந்து அப்புறம் ஒன் மோர் டிஃப்ரெண்ட் வந்து இது வந்து நார்மல் blood flow இப்படி போகும், இதில் வந்து blood flow ஆப்போசிட் டைரக்ஷன் டு தட் blood flow. ஸோ தட் நேம் இஸ் கால்ட் அஸ் ரெட்ரோகிரேட் சர்க்குலேஷன். ஓகே, இங்கே வந்து அதிகமாக ஆர்பிசி ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதனால் ரெட் இன் கலர். இது வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ அக்ளூஷன், அக்ளூசிவ். தென் லைன் ஆஃப் சாகன் இஸ் ஆப்சண்ட். தென் எடிமா. ஏன் எடிமானா இங்கே வந்து பிளட் ஃபுல்லாகவே ஆக்குப்பைட் பண்ணுறதுனால பிளட்டு வந்து ஃப்ளோ வந்து குறைஞ்சிரும், ஃப்ளோவே இருக்காது. அதனால் அந்த பர்டிகுலர் ஆர்கன் வந்து ஃபுல்லாக எடிமாவை காஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே பிளட் வந்து அவுட் சைட் போக முடியாது, இங்கே வந்து பார்ஷியல் பிளட் ஃப்ளோ நடக்குது. ஸோ ஹியர் அதுக்கு தேவையான அமௌண்ட்டு ஆக்சிஜனும் ஆர்பிசியும் போகிறதில்ல, அதனால இங்கே வந்து இஸ்கீமியா காஸ் பண்ணுது. லைன் ஆஃப் சாகன், ஆல் த்ராம்பஸ் வி கேன் சீன் லைன் ஆஃப் சாகன் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப இது மாதிரி தெரியும். அதாவது ஸோ alternate layer of light staining. Okay, light staining aggregated platelet mixed with fibrin network and dark staining of RBC. ஸோ எங்கெல்லாம் வந்து பிளேட்லெட் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அங்கே ஒயிட் ஆகவும், எங்கெல்லாம் ஆர்பிசி ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் டார்க்காகவும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ பீச் லைன் பார்டர், அதாவது பீச் லைன் பார்டரில் எப்படி வந்து வாட்டர் அண்ட் லேண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அது மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கும் மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷனில் இந்த த்ராம்பஸ். இதுதான் வந்து லைன் ஆஃப் சாகன். இட் இஸ் ப்ரெசண்டட் இன் ஆர்டரி த்ராம்பஸ். தட் லைன் ஆஃப் சாகன் ப்ரெசண்டட் இன் ஆர்டீரியல் த்ராம்பஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே வந்து மோர் பிளேட்லெட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், லெஸ் ஃபைப்ரின் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து மோர் ஆர்பிசி, இங்கே வந்து மோர் ஆர்பிசி ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதனால் ரெட் இன் கலர். ஸோ நவ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆர்டீரியல் த்ராம்பஸ் அண்ட் வீனஸ் த்ராம்பஸ். பேத்தோஜெனிசிஸ், இது வந்து எண்டோதீலியல் இன்ஜுரி. இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும் ஆல்டர்னேட்டிவ் blood ஃப்ளோவில் டூ டைப் ஆஃப் blood flow. இங்கே வந்து டர்புலன்ஸ், இங்கே வந்து ஸ்டாட்டிஸ். தென் ஃப்ளட் ஃப்ளோ வந்து இது வந்து ஆக்டிவாக நார்மலாக இருக்கும், இங்கே வந்து லெஸ்ஸாக இருக்கும். தென் சைட் எந்தெந்த பார்ட்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா கொரோனரி, செரிப்ரல் அண்டு ஃபெமோரல் ஆர்டரிஸ் அஃபெக்ட் பண்ணும். கார்னரி, செரிப்ரல், கரோனரி, செரிப்ரல் அண்டு ஃபெமோரல் ஆர்டரிஸ். இங்கே வந்து சூப்பர்ஃபிஷியல் அண்டு டீப் வெயின், டீப் லெக் வெயினை அஃபெக்ட் பண்ணும். தென் ப்ரொஃபகேஷன்,
அதுதான் வந்து ரெட்ரோகிரேட் மேனர். ஆப்போசிட் ஃப்ளோ போடுதுன்னா ரெட்ரோகிரேட் மேனர். இது வந்து நார்மல் இதில் போனால் ஆன்டிகிரேட் மேனர். ஸோ ரெட்ரோகிரேட் மேனர் ஆப்போசிட் டைரக்ஷன். This one normal flow direction. Okay, so it have that name antigrade manner. Then lineups ஆக இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இங்கே ஆப்சென்ட் ஆகிருக்கும். மைக்ரோஸ்கோபிக்கலி பார்க்குறப்ப பேல் பிளேட்லெட் லேயர் alternating with டார்க் ரெட் லேயர் அண்டு ஒயிட், அதாவது பிளேட்லெட்டும் ரெட் பிளட் செல்லும் மாறி மாறி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அதுதான் வந்து லைன் ஆஃப் ஜாகன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இங்கே வந்து என்ன இருக்கும், ரெட் த்ராம்பை ஆர்பிசி அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லெஸ் பிளேட்லெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு நேமு ரெட் த்ராம்பி, இதுக்கு வந்து ஒயிட் த்ராம்பி. தென் இது வந்து எப்படி அக்ளூஷன் மீன்ஸ் இது வந்து இன்கம்ப்ளீட், ஃபுல்லாக அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணாது. இங்கே வந்து கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து லெஸ் பிளட் ஃப்ளோ, லெஸ் பிளட் போனதுன்னா லெஸ் ஆக்சிஜன் போகும். அதனால் இங்கே என்னென்ன காம்ப்ளிகேஷன்னா இஸ்கிமியா அண்ட் இன்ஃப்ராக்ஷன், இங்கே எடிமா அண்ட் அல்சரேஷன். இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆர்டீரியல் த்ராம்பஸ் அண்டு வீனஸ் த்ராம்பஸ். நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா லார்ஜ் த்ராம்பை த ஹார்ட், ஓகே, சடன்லி டெத்து இது காஸ் பண்ணும். arterial thrombus it causes ischemic necrosis, அப்புறம் gangrene காஸ் பண்ணும். தென் வீனஸ் த்ராம்பஸ் வந்து த்ராம்போ எம்பாலிசம், எடிமா, தென் புவர் wound healing, ஸ்கின் அல்சர் இதெல்லாம் வந்து காஸ் பண்ணும். லாஸ்ட் ஒன் இஸ் ஃபேட் ஆஃப் த்ராம்பஸ். ஆக்சுவலி 4, சில புக்கில் 5 ரெஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஃபேட் ஆஃப் த்ராம்பஸில் ஃபஸ்ட் ஒன் இஸ் ரிசல்யூஷன், ஆர்கனைசேஷன், ப்ரொஃபகேஷன் அண்டு த்ராம்போ எம்பாலிசம். என்ன ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹியர் சான்சஸ் ஃபார் டிக்ரீஸிங் தட் சைஸ், த்ராம்பஸோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா blood having a plasmogen, okay, the plasmogen get activated and converted into plasmin. Okay, this plasmogen dissolve the clot. Okay, it have ability to dissolve that clot having fibrinolytic activity. So this fibrinogen having fibrinolytic activity, because of this activity it decreases that size. Okay, this one previously thrombus, because of this plasmalogen decreasing that size, this one name is called as resolution. Second one is ஆர்கனைசேஷன். வாட் இஸ் ஆர்கனைசேஷன்? ஃபிக்ஸ்டு இன் சைஸ். ஓகே, இங்கே வந்து ஒரு சைஸில் ஃபார்ம் ஆயிருதுன்னா அதே சைஸில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, நாட் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் தேர்ட் ஒன் இஸ் ப்ரொஃபகேஷன். வாட் இஸ் ப்ரொஃபகேஷன்? இட் கேன் இன்க்ரீஸ் த சைஸ். இட்ஸ் டைம் இஸ் கோயிங் டு இன்க்ரீசிங் சைஸ். நார்மலி ஃபஸ்ட்டு லைக் திஸ், ஆஃப்டர் தட் இன்க்ரீசிங் இன் சைஸ். தட் நேம் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபகேஷன். தென் த்ராம்போ எம்பாலிசம், டீஅட்டாச்மெண்ட் ஆகிட்டு பிளட்டில் வந்து ஃப்ளோ ஆகும். இன்னொரு வகை வந்து என்னென்னா கால்சிஃபிகேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அது வந்து டிஷ்யூவில் போயிட்டு ஆக்குப்பை பண்ணிக்கும், கால்சிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ த்ராம்பஸ் கால்சிஃபை ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இம்மிடியேட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி பார்த்தோன்னா ஆன்டிகொயாகுலண்ட் அண்டு கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங், blood clot in vascular lumen. This is all about thrombosis.